நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் மற்றும் ஒரு கருத்தாடல் நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றோம். இன்றைய கருத்தாடல் நிகழ்ச்சியில் உலகத்தினுடைய அதீத கவனத்தை பெற்றிருக்கக்கூடிய அதிகம் எச்சரிக்கை விடுக்கப்படுகின்ற விவகாரம் தொடர்பிலே பேசிக் கொள்ளவிருக்கிறோம். ஆமாம், கோவிட்-19 புதிய பிரசவமாக இப்பொழுது உலகத்தை உலுக்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒமிக்ரோன் தெரிவு தொடர்பாகவும் இதனால் ஏற்பட போகின்ற அபாயம் தொடர்பாகவும் இதிலிருந்து எவ்வாறு பொதுமக்கள் தங்களை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும், தற்காப்பு நடவடிக்கைகளை எவ்வாறு எடுக்க வேண்டும், பிரதானமாக இந்த பண்டிகை காலம் புது வருட காலம் என்று மக்கள் ஒன்றுகூடல்கள் அதிகம் ஏற்படுகின்ற சமகால பகுதியிலே மக்களுடைய பொறுப்புணர்வு எவ்வாறு இருக்க வேண்டும், மருத்துவத்துறை இந்த அபாயத்தை எந்த அளவுக்கு சமாளிக்கக்கூடிய தகு நிலையிலே இருக்கிறது என்பது தொடர்பாக நாங்கள் பல விடயங்கள் தொடர்பிலே ஒரு தெளிவை பெற்றுக் கொள்ளும் மூலமாகவும் இன்று கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவிருக்கின்றோம். இன்றைய நாளை பொறுத்தவரையிலே கனடா தொடர்ச்சியாக கடந்த 3-4 நாட்களாக நாளாந்த தொற்று எண்ணிக்கை இதுவரை இல்லாத அளவுக்கு பதிவு செய்து வருகிறது. கோவிட்-19 உலக தொற்று பரம்பல் ஆரம்பித்தது முதல் ஒன்றாரியோ மாகாணம், குபெக் மாகாணங்கள் இதிலே பிரதான பங்கு வகித்திருக்கின்றன. 9300க்கும் அதிகமானவர்கள் குபெக் மாகாணத்திலே இன்றைய நாள் தொற்றுக்குள்ளாக இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒன்றாரியோ மாகாணம் கிட்டத்தட்ட 6000 நெருங்கி இருக்கிறது. இந்த எண்ணிக்கை என்பது கடந்த ஒரு சில நாட்களோடு ஒப்பிடுகின்ற பொழுதோ அல்லது கடந்த வாரத்தோடு ஒப்பிடுகின்ற பொழுதோ அல்லது கடந்த மாதத்தோடு ஒப்பிடுகின்ற பொழுதோ மிக மிக கணிசமானது என்பதும் இது அபாயத்துக்கு உரியது என்பதும் அவதானிக்கப்பட வேண்டிய விடயமாக இருக்கிறது. ஆகவே இந்த விடயம் தொடர்பாக மருத்துவத்துறை சார்ந்த வல்லுநர்கள் ஊடாக உங்களுக்கு ஒரு தெளிவை பெற்று வழங்கும் முகமாக இன்றைய நிகழ்ச்சியிலே ஸ்கார்பரோ, ஏஜெக்ஸ், பிக்கரிங் ஹெல்த் நெட்வொர்க் மற்றும் டொரண்டோ பல்கலைக்கழகத்தினுடைய விரிவுரையாளர் டாக்டர் கன்னா வேலா அவர்களை இணைத்துக் கொண்டிருக்கிறோம். இவர் மருத்துவத்துறையிலே நீண்ட காலமாக பணியாற்றி வருகிறார். குறிப்பாக இந்த அவசர சிகிச்சை பிரிவிலே கோவிட்-19 தொற்றாளர்கள் உட்பட்டவர்களை அவர்களுக்கு சிகிச்சை வழங்குகின்ற பணியை தொடர்ச்சியாக ஆற்றி வருகின்றவை குறிப்பிடத்தக்கது. நாங்கள் முன்னரும் கூட இந்த 1, 2, 3 அலைகளின் போது அவருடைய கருத்துக்களை வழங்கியிருக்கிறோம். இப்பொழுது முக்கியமான காலகட்டத்தில் மீளவும் அவரை இணைத்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து பேசிக்கொள்ளலாம். வணக்கம் டாக்டர் கன்னா வேலா. வணக்கம். ஆமாம், நாங்கள் இறுதியாக சில மாதங்களுக்கு முன்னர் பேசுகின்ற பொழுது மீளவும் இந்த விடயம் சார்ந்து பேசுவோம் என்று எதிர்பார்த்திருக்கவில்லை. ஏனென்றால் அன்று நீங்கள் சொன்ன தரவுகள் என்பன ஓரளவுக்கு சாதகமான சூழலையும் நம்பிக்கையும் பிரதிபலிப்பதாக இருந்தது. ஆனால் இப்பொழுது நிலவரம் தலைகராக மாறி இருக்கிறது. அபாயத்தின் மத்தியிலே மீளவும் பேசவிருக்கிறோம். ஆகவே பல விடயங்கள் தொடர்பாகவும் தெளிவை பெற்றுக் கொள்ளலாம். முடிந்த வரையிலே சுருக்கமாக உங்களுடைய பதில்களை வைத்துக் கொண்டால் பல கேள்விகளுக்கும் உங்களுடைய பதில்கள் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறோம். முதலில் ஒமிக்ரோனுடைய ஆபத்து நிலை இப்பொழுது மாறி இருக்கிறது. So இந்த வேரியண்ட்டும் இந்த வேவும் மிகவும் வித்தியாசமான ஒரு வேரியண்டா இருக்கிறது. இதுக்கு பல காரணங்கள் உண்டு. முக்கியமாக இந்த ஒமிக்ரான் வேரியண்ட் எப்படி வித்தியாசமா இருக்கு டெல்டா அல்லது முதல் வந்த வேரியன்ட்ஸ் விட எப்படி வித்தியாசமா இருக்கிறது என்றால் ஒன்று வந்து the transmissibility. So எவ்வளவு ஈஸியா சுலபமா இந்த வேரியன்ட் மற்ற வேரியன்ட்ஸை விட ஈஸியா இன்னும் ஒரு ஆளுக்கு இன்ஃபெக்ட் பண்ண முடியும். So when we look at the numbers, it's doubling time is every 3 days. So 3 நாட்களுக்குள்ள இந்த இன்ஃபெக்ஷன் வந்து டபுள் பண்ணுது. அதனாலதான் எங்களோட கேஸ் கவுண்ட்ஸ் திடீரென்று just a few weeks ago 1000க்குள்ள இருந்த counts வந்து இப்ப 6000 பிளஸ்க்கு வந்துட்டு. ஆக்சுவலி இப்ப Ontario ரிப்போர்ட் பண்ணின கேசஸ் over 6000 என்று சொல்லி இருக்கு. பட் டெஃபினெட்லி we're over 10,000 cases. ஏனென்றால் எங்களோட லேப்ஸ் PCR testing labs வந்து completely over capacity. So உங்களால எல்லா டெஸ்டும் செய்யாம முடியாம இருக்கிறபடியா 4-5 நாள் எடுக்கும் மினி டெஸ்ட் வர்றதுக்கு. So அதனால definitely நாங்க 10,000 plus cases பாஸ் பண்ணிட்டோம் Ontarioல. அது முக்கியமான விஷயம் உண்டு. Because 90% கேசஸ் வந்து இப்ப ஒமிக்ரான் வேரியன்ட் தான் கோவிட் பாசிட்டிவ். டெல்டா மிகவும் குறைவு. இப்ப ஒமிக்ரான் கேசஸ் தான் டாமினன்ட் வேரியண்டா வந்துட்டுது கொஞ்ச நாட்களுக்குள்ள. And this is because very very easy இது ஸ்ப்ரெட் பண்ணுது. நீங்கள் ஒரு பர்சனுக்கு கோவிட் இருந்தா அந்த கேஸ் அந்த பர்சன் வந்து 3 பேருக்கு பரவ முடியும். அது எக்ஸ்போனென்ஷியலா மல்டிப்ளை பண்ணி கொண்டு இருக்கிறது.
So இதுதான் முக்கியமான இந்த கேஸ் நம்பர்ஸ் கூடுற காரணம் வந்து இந்த ஒமிக்ரான் வேரியன்ட். ரெண்டாவது காரணம் வந்து இந்த ஒமிக்ரான் வேரியன்ட் வேக்சினேட் பண்ணின ஆக்கள் கூட இந்த ஒமிக்ரான் வேரியன்ட் வந்து இன்ஃபெக்டட் ஆகி இந்த ஈவன் மைல்ட் சிம்டம்ஸ் இருந்தா கூட இந்த வேரியன்ட்டை வந்து ஒமிக்ரான் வந்து fully vaccinated peopleம் இந்த ஒமிக்ரான் வேரியன்ட்டை இன்னும் ஒரு ஆளுக்கு பாஸ் பண்ண முடியும். ஸோ இந்த காரணத்தை கொண்டுதான் இந்த ஒமிக்ரான் வேரியன்ட் இவ்வளோ ஃபாஸ்டா எல்லா உலகம் முழுக்க பரவுது. ஸோ தட்ஸ் த ஃபர்ஸ்ட் திங். ஆமாம், இதிலே முதல் நாங்கள் அதிகம் பயந்தது முதலாவது அலையின் போது கோவிட்-19 அந்த மூல பிரதியை விட டெல்டா தெரிவுக்கு தான் உலகம் அதிகம் பயந்தது. அது அதிக பாதிப்பையும் அதிக உயிரிழப்புகளையும் ஏற்படுத்துவதாக சொல்லப்பட்டிருந்தது. ஆனால் இம்முறை இந்த ஒமிக்ரான் தெரிவு அடையாளம் காணப்பட்டதாக சொல்லப்பட்ட பொழுது நீங்கள் குறிப்பிட்டது போல பரம்பல் வேகம் அதிகமாக இருக்கும், ஆகவே பாதிப்பு அதிகமாக இருக்கும், பல்லாயிரக்கணக்கானவர்கள் இறந்து போவார்கள் என்று சொன்னார்கள். ஆனால் மருத்துவர்களில் அனுமதிக்கப்படுகின்றவர்களுடைய எண்ணிக்கையோ அல்லது இறப்பு எண்ணிக்கையோ அதிகரித்ததாக தகவல் இல்லை. அதே நேரத்தில் இப்பொழுது பிரித்தானியாவில் மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஆய்வின் பிரகாரம் டெல்டா வேரியண்டை விட மிக குறைந்தளவு பாதிப்பை தான் இது ஏற்படுத்துகிறது. மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்படுகின்றவர்களுடைய எண்ணிக்கை கணிசமாக குறைவடைந்திருக்கிறது என்று சொல்கிறார்கள். அவை இதனுடைய பாதிப்பு எவ்வாறு இருக்கிறது, என்னென்ன விடயங்களிலே அது பாதிப்பை ஏற்படுத்துகிறது என்பது தொடர்பாக சொல்ல முடியுமா? நிச்சயமா. சோ இந்த ஒமிக்ரான் வேரியன்ட் வந்து கேஸ் நம்பர்ஸ் ஒரு பக்கம், கேஸ்கள் வந்து குடிக்கொண்டு போறது அது ஒரு முக்கியமான விஷயம். ஆனா மற்ற பக்கம் வந்து இதை விட முக்கியமான விஷயம் வந்து இந்த ஒமிக்ரான் வேரியன்ட் டிசீஸ் சிவியரிட்டி. ஸோ இந்த வேரியன்ட் வந்து எங்களுக்கு தொத்தினால் இது எவ்வளவு தூரம் எங்களை பாதிக்கப்படும், எங்களோட ஹெல்த்தை பாதிக்கப்படும், எவ்வளவு தூரம் மக்கள் இறந்து போய்விடுவார், how many people are going to be hospitalized, அப்படியான முக்கியமான விஷயம் வந்து இந்த வேரியன்ட் வந்து கொஞ்சம் வித்தியாசம் மற்ற வேரியன்ட்ஸை விட. ஸோ டெல்டா வேரியன்ட் வந்து led to more severe hospitalizations and more deaths. ஆனால் இந்த ஒமிக்ரான் வேரியன்ட் வந்து இப்ப நாங்க so far எங்களுக்கு சவுத் ஆப்பிரிக்கா and UK டேட்டா வச்சுதான் நாங்கள் இந்த கன்க்ளூஷன்ஸ் வந்து கொண்டிருக்கிறோம். மிச்ச கண்ட்ரீஸும் இனி மோர் டேட்டா வேற, கனேடியன் டேட்டா, யூஎஸ் டேட்டா வேற எங்களுக்கு மோர் கிளியரா தெரியும். பட் so far மற்ற கண்ட்ரீஸ் எங்களுக்கு முதல் ஒமிக்ரான் வேரியண்டால பாதிக்கப்பட்ட கண்ட்ரீஸை பார்த்தால் அந்த ஸ்டடிஸ் இப்ப கட்டடியில ரிலீஸ் பண்ணப்படைக்கல. we see that ஒமிக்ரான் வேரியன்ட் வந்து although ஃபாஸ்டா ஸ்ப்ரெட் பண்ணது, எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் பண்ணது ஈஸியா, ஈவன் வேக்சினேட்டட் பீப்புளுக்குளால கூட அது ஸ்ப்ரெட் பண்ணினால் கூட இந்த டிசீஸ் சிவியரிட்டி வந்து குறைவாக இருக்கிறது. So what that means is உங்களுக்கு especially if you're vaccinated, so உங்களுக்கு 2 வேக்சின் அல்லது 3 வேக்சின் போட்டிருந்தால் ஒமிக்ரான் வேரியன்ட் உங்களுக்கு தொத்தினால் there's much less chance that you're going to get very sick. So உங்களுக்கு cold and flu symptoms, so காய்ச்சல், தடிமன், இருமல் அப்படி போன்ற சிம்டம்ஸ் வந்துட்டு மோஸ்ட் லைக்லி உங்களுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போய் அட்மிட் பண்ண தேவையில்லாம இருக்கும் for most of these cases. அதனால தான் so far, even though in the cases வந்து today actually in Ontario is the highest number of COVID positive cases in all of the waves. எல்லா waves-ஐயும் விட இன்னைக்கு தான் கூட cases. ஆனால் அந்த cases வந்து hospitalizations-க்கு இன்னும் translate பண்ண இல்லை. இதுல 2 காரணம் இருக்கு. ஒன்று because most likely Omicron meta waves, meta variants-ஐ விட severe disease cause பண்ணாம போய்விடுறது ஒரு காரணம். ரெண்டாவது காரணம் வந்து இந்த vaccine in Ontario we vaccinated very very aggressively. We did very very well. எங்கட community and our population வந்து very very எங்களை கோஆபரேட் பண்ணி எல்லாரும் லைன்ல நின்று வேக்சின் எடுத்தபடியா தான் எங்களுக்கு almost 90% fully vaccinated population இருக்கிறபடியா தான் நாங்கள் இந்த ICUs எல்லாம் கிளியர் பண்ணி இப்ப பல மாதங்களா கேசஸ் மிகவும் குறைவாக ஹாஸ்பிட்டல்ல இருந்தது. அதோட ஈவன் ஒமிக்ரான் வேக்சினேட் பண்ணின பேஷண்ட்ஸுக்கு ஒமிக்ரான் வந்தால் அவர்களுக்கும் ஸ்டில் மைல்ட் டிசீஸ் தான் வந்து போய்விடுறது. அதனால ஹாஸ்பிட்டலுக்கு போக தேவையில்லாம இருக்கலாம். சோ அது ரெண்டாவது காரணம் இந்த ஹாஸ்பிட்டலைசேஷன்ஸ் இன்னும் கூடாம இருக்கிறது. மூன்றாவது காரணம் there will definitely சில பேருக்கு still number 1 வேக்சின் போடாதவ நிச்சயமாக
பல பேர் ஹாஸ்பிட்டலுக்கு அட்மிட் பண்ண வேண்டி வரும். அவர்களுக்கு சிவியர் டிசீஸ் வர்ற வாய்ப்பு கூட இருக்கிறது வேக்சின் போடாதவர்கள். மற்றது ரெண்டாவது வேக்சின் போட்டும் கூட சில பேர் மிகவும் வயதுக்கு முதியவர், மற்றது இம்யூன் சிஸ்டம் வந்து வீக்கா இருக்கிறவர், ஸோ கேன்சர் பேஷண்ட்ஸ், கீமோதெரப்பி எடுக்கிற பேஷண்ட்ஸ், மற்றது இம்யூன் சிஸ்டம் வீக்கா இருக்கிற பேஷண்ட்ஸ் வந்து வேக்சின் போட்டால் கூட அவர்களுக்கு கோவிட் இன்ஃபெக்ஷன் வந்தால் அவர்களுக்கு சிவியர் இன்ஃபெக்ஷன், சிவியர் டிசீஸ் வர்ற சான்ஸ் இருக்கு, ஹாஸ்பிட்டலைசேஷன். ஆனால் இதுவரைக்கும் வெளியாக இருக்கக்கூடிய இந்த ஒமிக்ரான் தொடர்பாக வந்திருக்கக்கூடிய தரவுகளின் பிரகாரம் 20 வயதுக்கும் 40 வயதுக்கும் இடைப்பட்டவர்கள் தான் அதிகம் பாதிக்கப்படுகிறார்கள் என்ற தரவுகளை வெளிப்படுத்துகிறார்கள். ஆனால் வயது முதிர்ந்தவர்கள், இந்த சீனியர்ஸ் என்று சொல்லப்படுகின்றவர்கள் அதிகம் பாதிக்கப்படவில்லை எனவும் தெரிவிக்கப்படுகிறது. இது கூடுதலாக ஒரு குறிப்பிட்ட வயதானவர்களை அதிகம் இலக்கு வைக்கிறதா என்றால், ஒரு காலகட்டத்திலே ஒரு வயது முதிர்ந்தவர்களுக்கு அதிக பாதிப்புகளை தரக்கூடிய ஏனைய வேரியன்ஸை பற்றி நாங்கள் பார்த்திருக்கிறோம். இந்த வேரியண்டை பொறுத்தவரையில இது ஏதாவது வயது எல்லைகளை இலக்கு வைக்கிறதா? வயதெல்லை இல்லை. அந்த வித்தியாசம் வந்து 70+ பேஷண்ட்ஸ் ஆல்ரெடி 3வது பூஸ்டர் போட்டுட்டீங்க. So அவர்களுக்கு பெட்டர் இம்யூனிட்டி இருக்குது. ஸோ 3வது பூஸ்டர் போட்டால் உங்களுக்கு இந்த ஒமிக்ரான் வேரியண்ட்டுக்கு பெட்டர் ப்ரொடெக்ஷன் இருக்குது. ஸோ அது முதலாவது காரணம். ரெண்டாவது காரணம் வந்து இந்த முதியவர் வந்து கூட வெளியில சோஷியல் கேதரிங்ஸ், இன்டராக்ஷன்ஸ் அதுகள் எல்லாம் ஸ்டில் அவாய்ட் பண்ணி கொண்டு இருக்கிறபடியா, அவர்கள் வீட்டை இருந்து கவனமா இருக்கிறபடியா அவர்களுக்கு இந்த ஒமிக்ரான் வேரியன்ட் கேட்ச் பண்றது குறைவா இருக்கிறார். 20 to 40 வந்து these are the people that are going out and catching it. So வேலைக்கு போறவர்கள், யூனிவர்சிட்டி ஸ்கூலுக்கு போறவர்கள், கேதரிங்ஸ்க்கு போறவர்கள் தான் கூட இந்த ரெஸ்டாரண்ட்ஸுக்கு போறது, all those different things. அதனாலதான் இந்த புது வேரியன்ட் வந்து அவர்களுக்கு தொத்தி அவருக்கு பாசிட்டிவ் கேசஸா இருக்குது. ஆனா நீங்க ஹாஸ்பிட்டலைசேஷன்ஸை பார்க்க போனால் ஸ்டில் வெரி வெரி லோ ஹாஸ்பிட்டலைசேஷன் இந்த ஏஜ் குரூப்ல, எஸ்பெஷலி வேக்சினேட் பண்ணின பேஷண்ட்ஸ்க்கு. எங்களோட ஐசியூல இருக்கிறவர்கள் வந்து மோஸ்ட்லி வெரி ஓல்ட் பீப்புள், ஸோ எல்டர்லி பீப்புள் அல்லது வேக்சின் போடாதவர்கள் தான் ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணி ஐசியூல இருக்கிறார்கள். நீங்கள் குறிப்பிட்டது போல இந்த வயது முதிர்ந்தவர்கள் 3வது தடுப்பூசியும் பெற்றுக்கொண்டார்கள். ஆகவே அவர்கள் கணிசமான பாதுகாப்பை, கிட்டத்தட்ட 75% பாதுகாப்பை பெற்றிருக்கிறார்கள் இந்த ஒமிக்ரானில் இருந்து. அவை அவர்கள் பாதிக்கப்படுவதற்கான தரவுகளை பெறுவது சிரமமாக இருக்கும். என்றால் அவர்கள் மருத்துவமனைக்கு செல்ல வேண்டிய நிலைகள் வந்திருக்காது. ஆனால் இன்று நான் படித்த ஒரு தரவின் பிரகாரம் இந்த பூஸ்டர் ஷாட் என்று சொல்லப்படுகின்ற 3வது தடுப்பூசியை பெற்றுக்கொண்டாலும் கூட அது ஒமிக்ரான் திரிபில் இருந்து ஒரு 10 வாரங்களுக்கு மட்டும்தான் பாதுகாப்பை வழங்கும். அதன் பின்னர் அது சுமார் 25-15% அளவுக்கு அதனுடைய வீரியம் குறைந்துவிடும் என்ற ஒரு செய்தி படித்தேன். அவ்வாறு இருக்கிறதா? என்றால் முன்னர் இந்த 1வது COVID-19 தடுப்பு மருந்துக்கும் 2வது தடுப்பு மருந்துக்கும் இடையில் இருக்கக்கூடிய இந்த கால அவகாசத்தை பார்த்தால் ஒரு 6 மாதம் அளவுக்கு கொடுத்தார்கள். இப்பொழுதும் கூட 6 மாதம் என்று, அதன் பின்னர் இப்பொழுது இந்த பூஸ்டர் ஷாட்டை வழங்க வேண்டும் என்பதற்காக குறைத்திருக்கிறார்களே தவிர, ஆனால் முன்னர் அவர்கள் சொன்ன அந்த காலம் என்பது நீண்டதாக இருந்தது. ஆனால் இப்பொழுது ஏதாவது மாற்றங்கள் வந்திருக்கிறதா? ஸோ இதுதான் நாங்கள் இன்னும் எங்களுக்கு கிளியரா இன்னும் இந்த ஆன்சர்ஸ் தெரியாது. ஏனென்றால் இப்பதான் ஒமிக்ரான் வந்து எங்களோட கண்ட்ரியை அஃபெக்ட் பண்ணுது, ரைட்? ஸோ இன்னும் எங்களுக்கு அந்த கூடிய நாள் ஒமிக்ரானோட டீல் பண்ற நேரம் எங்களுக்கு காணாது. இந்த வேக்சின் பூஸ்டர்ஸ் எவ்வளவு தூரம் எவ்வளவு நாள் எங்களை ப்ரொடெக்ட் பண்ண மாட்டேன். ஆனால் இன்னும் ஒரு வித்தியாசம் வந்து இந்த வேக்சின்ஸ் வந்து it works in different populations differently. So உதாரணத்துக்கு 70 வயதுக்கு மேற்பட்டவர்கள் எனி வேக்சின், இப்ப கோவிட் வேக்சினை மட்டும் இல்லை, நாங்கள் என்ன வேக்சின் போட்டால், நிமோனியா ஷாட், ஷிங்கிள்ஸ் வேக்சின், எனி வேக்சின், டெட்னஸ் தடுப்பூசி, என்ன வேக்சின் நீங்கள் elderly people, 70+ people அல்லது இம்யூன் சிஸ்டம் காம்ப்ரமைஸ் இருக்கிற கேன்சர் பேஷண்ட்ஸ், டிரான்ஸ்பிளான்ட் பேஷண்ட்ஸ், அப்படியான பேஷண்ட்ஸுக்கு நீங்கள் ஒரு தடுப்பூசி கொடுத்தால் அவர்களின் இம்யூன் சிஸ்டம் மிகவும் வித்தியாசம் மற்றவர்களின் விட, யங்கர் ஹெல்தி பீப்புளை விட. ஸோ இந்த வேக்சின் வந்து ஒரு குறிய நாளுக்குள்ள அந்த எஃபெக்ட் வந்து எங்களோட இம்யூன் சிஸ்டம் தான் இந்த
வேக்சினை ரெஸ்பாண்ட் பண்ண. ஸோ உங்களோட இம்யூன் சிஸ்டம் வீக்கா இருந்தால் எனி வேக்சின் கூட உங்களுக்கு நீண்ட காலம் ப்ரொடெக்ஷன் கொடுக்காது. பட் we know under 50 younger healthy people க்கு even 2 டோஸ் கூட உங்களுக்கு 2 டோஸ் வேக்சின் தான் உங்களுக்கு இருந்தா கூட இந்த ஓமிக்ரான் வேரியன்ட் 6 months even 9 months இருந்தால் கூட உங்களுக்கு இந்த COVID-19 even ஓமிக்ரான் நீங்க கேட்ச் பண்ணினா கூட severe disease வர்றது மிகவும் மிகவும் rare. It's not common. You'll still be very well protected 2 dose இருந்தால் if you're young and healthy. சரி, இந்த பரம்பல் அடைகின்ற முறைகள் தொடர்பாக நாங்கள் முன்னரும் பேசியிருக்கிறோம். இருந்த போதிலும் இப்பொழுது ஒரு மீளவும் ஞாபகம் ஊட்ட வேண்டிய தேவையும் இருக்கிறது என்று நினைக்கிறேன். எல்லோருக்கும் சில வேளைகளிலே பழகி அதன் பின்னர் மறந்து போயிருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்திலே இப்பொழுது இந்த திருப்பி வந்திருக்கிறது. தும்முகின்ற பொழுது, இருமுகின்ற பொழுது, நீங்கள் கைகளால் உங்களுடைய உடல் பாகங்களை தொடுகின்ற பொழுது இந்த தொற்று வரும் என்பதுதான் பொதுவாக சொல்லப்பட்ட விடயம். அந்த நடைமுறைகளில் இருந்து இந்த ஒமிக்ரோன் வைரஸ் பரம்பலில் ஏதாவது மாற்றங்கள் இருக்கிறதா? அதனால் நீங்கள் சொல்லுகின்ற அந்த 3 மடங்கு அதிகமாக வேகமாக இது பரம்பல் அடைகிறது என்றால் அதனுடைய அது இன்னொருவருக்கு கடத்தப்படுகின்ற வேகம் அல்லது அதனுடைய வீச்செல்லை அல்லது அது கடத்தப்படுகின்ற அந்த ஊடகம் என்பது மாற்றங்களை உள்வாங்கி இருக்கிறதா? Definitely. So இப்பொழுது நாங்கள் I think the World Health Organization கூட recognize பண்ணிருக்கு COVID-19 especially in the variant is more airborne transmission என்று சொல்லுவோம் instead of droplet transmission. So in the beginning variants வந்து கூட இருமினால் தும்மினால் கூட நேரம் ஒரு 15 நிமிஷத்துக்கு மேல ஒரு க்ளோஸ் கான்டாக்ட் அவர்களோட நீங்கள் க்ளோஸ் கான்டாக்டா இருந்தால் அப்படியான கேசஸ் தான் கோவிட் பரவி தொத்துற வாய்ப்புகள் இருந்தது. ஆனால் இந்த புது வேரியன்ட்ஸ் வந்து especially Omicron, Delta was part of it, but Omicron even more வந்து airborne transmission என்று சொல்வது. So that means it's much more contagious. நீங்கள் மாஸ்க் ரெகுலர் மாஸ்க் அணிந்தால் கூட if you walk by even outdoors, indoors higher risk, but mask போட்டு கூட நீங்கள் COVID-19 Omicron variant வந்து உங்களால தொத்த முடியும். So it's a big difference in transmission. அதனால தான் கூட வீதமாக spread பண்ணி கொண்டிருக்கிறது. So you know the N95, KN95, the heavier multi-layer mask வந்து கூட protection கொடுக்கும். The regular surgical, even நாங்க hospital so far use பண்ணின surgical mask and the cloth mask, all of those are almost useless now. Because in the Omicron one the spread வந்து much more powerful. இந்த வெளியிலே நீங்கள் சென்று விட்டு வீடுகளுக்குள் வருகின்ற பொழுது என்னென்ன நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்ற ஒரு பரிந்துரை சொல்லப்பட்டது. உங்களுடைய ஆடைகளை சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும், பாத அணிகளை சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதன் பின்னர் முடிந்தவரை நீங்கள் நேரடியாக சென்று ஒரு குளித்து விட்டு உங்களுடைய அந்த ஆடைகளை களைந்து அதை தனியாக வைத்து அல்லது அதை செலவு செய்துவிட்டு தான் இனியவர்களோடு தொடர்பாடலுக்கு வர வேண்டும் என்ற பரிந்துரை ஆரம்பத்தில் சொல்லப்பட்டது. முக்கியமாக இந்த பணி செய்கின்றவர்கள், மருத்துவமனைகளிலே பணி செய்கின்றவர்கள் அதிகம் பின்பற்றிய ஒரு நடைமுறை. உங்களை போன்றவர்கள் நீங்கள் அதை பற்றி அந்த கடினமான காலகட்டம் பற்றி விளங்கப்படுத்தி இருக்கிறீர்கள். ஆனால் இப்பொழுதெல்லாம் அதை தொடர்ச்சியாக பின்பற்றுகின்றவர்கள் ஏதோ ஒரு வகையில் பரிகாசிக்கப்படுகிறார்கள், ஏளனமாக பார்க்கப்படுகிறார்கள். இன்னமும் இதை செய்து கொண்டிருக்கிறீர்களே என்று சொல்லுகின்றவர்களெல்லாம் நான் பார்த்திருக்கிறேன். எனக்கும் கூட அந்த அனுபவம் ஏற்பட்டிருக்கிறது. அந்த சானிடைசிங் ஸ்ப்ரேயை வாசலிலே வைத்து பாவித்தால் ஒரு யாராவது பார்த்து விட்டால் இதென்ன சின்ன பிள்ளை மாதிரி செய்கிறீர்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள். இது தொடர்பில் உங்களுடைய கருத்து என்ன? இதெல்லாம் முக்கியம். பிகினிங்ல உங்களுக்கு தெரியும், நான் ஃபேமிலியை விட்டு செப்பரேட்டா இருந்து கராஜுக்குள்ள உடுப்பெல்லாம் கலட்டி அப்படியெல்லாம் தான் நாங்கள் பிகினிங்ல எப்படி இது ஸ்ப்ரெட் பண்ணும் அப்படி ட்ரீட் பண்றது. எங்களுக்கு மாஸ் ஈவன் குறைவாக இருந்தது, நாங்க மாஸ் யூஸ் பண்ண வேண்டி இருந்தது. ஸோ இப்படி நிறைய சிக்கல்கள் இருந்தது. The spread and transmission and decontamination procedures eல்லாம். The challenge is all the public health measures are still important. Social distancing, கை கழுவுறது, mask அணியிறது, the close gatherings avoid பண்றது, large crowds avoid பண்றது எல்லாம் முக்கியம். ஆனால் இதுல இருக்கிற ஒரு challenge வந்து because Omicron
is everywhere now. Mm-hmm. And it's very, very hard to avoid. Nangal proper ella rules and follow paninal kuda. The challenge is anema. The truth is, in the wave vandu, ellarukkum at some point in the next few months, you're going to get infected with Omicron. Mm-hmm. It's guaranteed. It's impossible. Healthcare worker naga avvala kavanama irundal kuda this time around so far I've been very careful, but I've dealt with so many COVID patients on most shifts. Ella waves name. But so far enakkumo and close family members ko COVID tottavillai. Anal definitely this time I'm pretty sure Omicron variant tottadan same because of just the way the numbers and the way that it's transmitted. Unfortunately. இந்த நிகழ்ச்சியை இன்று தெரிவு செய்வதற்கு ஒரு காரணம் இருந்தது. இது தென்னாப்பிரிக்காவில் பரம்பலடைந்தது, ஐரோப்பாவுக்கு சென்றது, அமெரிக்காவுக்கு சென்றது என்ற செய்திகள் படிக்கின்ற பொழுதெல்லாம் இதை பற்றி பேச வேண்டும் என்று ஆவலாக இருக்கும். ஆனால் அதை பேசுகின்ற தருணம் அதுவாக இருக்காது. என்றால் மக்கள் எங்களை எழுநமாக பார்ப்பார்கள். எதை எடுத்தாலும் இதை பற்றித்தான் பேசுகிறார்கள் என்று சிரிப்பார்கள். ஆகவே அவர்களுடைய கவனம் வரக்கூடிய அளவுக்கு எண்ணிக்கை வரட்டும் என்று பார்த்து கொண்டிருந்தோம். அந்த எண்ணிக்கை கூடியது 2-3 தினங்களாக. அதே நாளை மறுதினம் பண்டிகை காலம், நத்தார் விடுமுறையொட்டியதாக மக்கள் ஒன்று கூடுகின்ற காலம். ஆகவே இந்த வேளையில் மக்களுக்கு ஒரு முக்கியமான நிகழ்ச்சியாக இதனை வழங்கலாம் என்று உங்களை இணைத்துக் கொண்டோம். ஆனால் இந்த விடயத்தை பொறுத்தவரையிலே நீங்கள் சொல்வது போல எல்லோருமே ஏதோ ஒரு கட்டத்திலே இந்த தொற்றுக்கு உள்ளாக போகிறார்கள் என்றால் அவர்களை காப்பாற்றுவதற்காக இருக்கக்கூடிய ஒரே ஒரு வழி இந்த தடுப்பு மருந்து தான். ஒன்று ஏற்கனவே அவர்கள் பெற்றிருக்கக்கூடிய தடுப்பூசிகளாக இருக்கலாம், அதுக்கு மேலதிகமாக இப்பொழுது விரைவுபடுத்தப்பட்டிருக்கக்கூடிய பூஸ்டர் ஷாட்டாக இருக்கலாம். இந்த விடயத்திலே இன்னமும் எங்கள் சமூகம் மட்டுமல்ல, எல்லா சமூகங்களிலுமே அச்சம் இருக்கிறது. இந்த தடுப்பூசி பெற்றால் இறந்து விடுவோம் அல்லது பக்க விளைவு வந்துவிடும், ஏதாவது திடீரென்று இறந்து விடுவோம் என்று. ஆனால் சில துர்மரணங்கள் என்று அடையாளப்படுத்தப்படக்கூடிய மரணங்களை நாங்கள் அண்மை நாட்களிலே பார்த்திருக்கிறோம். அது நடிகர் விவேக்கினுடைய மரணமாக இருக்கலாம், எங்களுடைய சமூகத்திலே ஏற்பட்ட மரணங்களாக இருக்கலாம். அண்மையில் கூட ஒரு இசைக்கலைஞர் திடீரென்று மாரடைப்பு காரணமாக இருந்தார். இந்த இனியவர்கள் இருந்தால் தெரியாது, ஆனால் சமூகத்திலே அதிகம் பரிட்சயமான முகங்களுடைய மரணங்கள் சம்பவிக்கின்ற பொழுது மக்கள் பயப்படுகிறார்கள். இதனுடைய விளைவுதான் இதுவாக இருக்கும். அவை ஊசி போட்டதன் காரணமாகத்தான் மாரடைப்பு வந்திருக்கிறது என்பது அந்த பயத்தினுடைய அடிப்படை நான் அறிந்த வரையிலே. இது தொடர்பில் உங்களுடைய கருத்து என்ன? நிச்சயமாக எப்பவும் ஒரு புது மருந்து, புது ட்ரீட்மெண்ட் வழங்கும் பொழுது எல்லாருக்கும் இந்த பயம் இருக்கும். enough time இல்ல, லாங் டர்ம் சைட் எஃபெக்ட்ஸ் இருக்குமோ, பல பேருக்கு எஸ்பெஷலி யங் ஃபீமேல்ஸுக்கு ஃபியூச்சர்ல தாங்கள் பிள்ளை பிறக்கிறதுக்கு ஏதாவது விளைவுகள் வருமோ அப்படி என்று நிறைய முக்கியமான concerns இருக்கிறது. We all understand that. But billions of people have gotten the vaccine. Especially at the beginning, public trust நிறைய difficult ஆயிருந்தது. ஏனென்றால் initially இந்த AstraZeneca vaccine வந்து நாங்கள் வழங்கும் பொழுது அதுல இருந்து சில serious side effects வந்தது. So I don't blame the public. It's important. தங்களோட பாடிக்குள்ள என்ன இன்ஜெக்ட் பண்ணினியோ அது question பண்றது அது முக்கியம். So it's important questions. இது கேட்கறது முக்கியமான கேள்விகள். But the important thing is you have to compare this to the risk of COVID. So if you're not, so anyone who's not vaccinated, vaccine போடாதவர்கள் வந்து 15 times more risk of getting hospitalized with COVID. So that's a big difference. We're very lucky in Canada. உங்களுக்கு ரெண்டு very effective and very safe vaccines எல்லாருக்கும் available free-ஆ கொடுத்து கொண்டிருக்கிறோம். ஈவன் மூன்றாவது பூஸ்டர் கூட உங்களுக்கு கிடைத்துறது. பட் பல கண்ட்ரீஸுக்கு ஃபர்ஸ்ட் டோஸ் கூட இல்ல, mRNA vaccines கூட இல்ல பல கண்ட்ரீஸுக்கு. So we're very lucky. And we also know that vaccine-க்கு சில side effects இருக்கலாம், but if you compare that to COVID in the side effects, it's much more severe. And also
கோவிடுக்கு நிறைய லாங் டேர்ம் சைட் எஃபெக்ட்ஸ் இருக்குது. கோவிட் ரிகவர் பண்ணி வந்த பேஷண்ட்ஸ் கூட நாங்கள் ஸ்டடீஸ்ல பார்த்திருக்கிறோம். அவையோட ஹார்ட் அல்ட்ராசவுண்ட் பண்ணிக்கல பெர்மனன்ட் டேமேஜ் இருக்கிறது. லங்ஸ் எக்ஸ்ரே பண்ணிக்கல இல்ல சிடி ஸ்கேன் செய்யக்கல லங்ஸ்ல பெர்மனன்ட் டேமேஜ் இருக்கிறது. சில பேர் சொல்லினா தங்களுக்கு தொடர்ச்சியா மாத கணக்கா ஒவ்வொரு நாளும் தலையடிகள் வர்றது. அந்த பிரெயின் ஃபாகியா இருக்கு, மெமரி அஃபெக்ட் பண்ணிருக்கு. கோவிட் ரிகவர் பண்ணின பேஷண்ட்ஸ்க்கு நிறைய கோவிட் வந்து போய்விட்டால் மட்டும் that's not the only thing. COVID ஆல நிறைய long term side effects and complications இருக்குது. COVID infection கூட வந்தவர்களுக்கு. பட் வேக்சின் எடுத்து COVID வந்த பேர்களுக்கு definitely in the long term side effects இல்ல. So that is a bonus. So எல்லாத்துக்கும் ரிஸ்க் இருக்கு, எல்லாத்துக்கும் பெனிஃபிட் இருக்கு. So people have to decide COVID வர்றது worse-ஓ இல்லது COVID vaccine எடுத்து இந்த chances எல்லாம் reduce பண்றது better-ஓ. So that's an important decision everybody. நீங்கள் சொன்ன இந்த பக்க விளைவுகள் வரிசையிலே அதிகம் அச்சத்தை ஏற்படுத்துவது இந்த ஹார்ட் அட்டாக், திடீரென்று மாரடைப்பு வந்து இறப்பதுதான். அவ்வாறு அதுக்கு நேரடி தொடர்பு இருக்கிறதா என்பது தொடர்பாக இன்னமும் உறுதிப்படுத்தல்கள் இல்லை. அதை மருத்துவ ரீதியாக இன்னமும் அவர்களுக்கு அவகாசம் இல்லையா அல்லது மறைக்கப்படுகிறதா என்ற சந்தேகங்கள் பலருக்கும் இருக்கின்றன. அதில் ஒரு சில உதாரணங்கள் நான் சொல்லுகிறேன். அதை வைத்துக்கொண்டு அவ்வாறான விடயங்களை தவிர்ப்பதற்கு ஏதாவது செய்யலாமா என்று நீங்கள் பாருங்கள். அண்மையில இந்த இந்தியாவில் மிக பிரபலமான நடிகர் புனித் ராஜ்குமார் 46 வயது நிரம்பியவர் திடீரென்று மாரடைப்பு காரணமாக இருந்தார். அவரை பொறுத்தவரையிலே நாளாந்தம் உடற்பயிற்சி செய்யக்கூடியவர், கடினமாக உடற்பயிற்சி செய்யக்கூடிய ஒருவர். அதே போன்று சமூக வலைத்தளத்திலே நீங்கள் பார்த்திருப்பீர்கள், இன்னும் ஒரு உடற்பயிற்சி செய்யக்கூடிய இளைஞர் அந்த உடற்பயிற்சி செய்துவிட்டு வருகின்ற பொழுது அவருடைய அந்த வாசற்படியிலே திடீரென்று அவர் விழுந்து இறக்கின்ற அந்த காணொளி பலரை அச்சுறுத்தியது. அதே போன்று நான் எங்களுடைய சமூகத்திலும் கூட சில துர்மரணங்கள் இள வயதிலே சம்பவித்திருக்கின்றன. அதுக்கு இதுதான தொடர்பு என்று இல்லாத போதிலும் கூட அதுக்கு அடிப்படை காரணம் மாரடைப்பு என்று சொல்லப்படுவதுதான். அவை இந்த COVID-19 தடுப்பூசியை பெற்றுக்கொண்டால் சிலர் சொல்லுகிறார்கள் அதிகமாக படுதூக்கக்கூடாது, அதிகமாக கடின உடற்பயிற்சி செய்யக்கூடாது, உடலுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய வகையிலே நடக்கக்கூடாது என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். அதிலே ஏதாவது தவிர்க்கப்பட வேண்டிய விடயங்கள் அல்லது கவனிக்கப்பட வேண்டிய விடயங்கள் இருக்கின்றனவா? Yeah, so இது ஒரு முக்கியமான விஷயம். So இந்த mRNA vaccines, Moderna, Pfizer போன்ற vaccines-ல ஒரு common side effect ஒரு மாதத்துக்குள்ள நடக்கிறது. Common and 1 in about 6,000 patients-க்கு, mostly young patients we've seen between 16 வயதுல இருந்து 30 வயதுக்குட்பட்ட பேஷண்ட்ஸுக்கு, more males than females, வந்து இந்த COVID-19 தடுப்பூசி first dose அல்லது second dose, most likely second dose-க்கு பிறகுதான், ஆனா first dose-க்கு பிறகு நாங்கள் இது கண்டிருக்கிறோம். We see a side effect called myocarditis or pericarditis. So what that means is many people வந்து இது heart attack and confuse பண்ணின, but it's actually heart attack is not a heart attack. So what it is உங்களோட இம்யூன் சிஸ்டம் இந்த வேக்சினுக்கு, சில பேர் இந்த இம்யூன் சிஸ்டம் வந்து இந்த வேக்சினுக்கு ஹார்ட்டை சுத்தி இன்ஃப்ளமேஷன் கிரியேட் பண்ணுது. ஸோ வைரஸ் இல்ல, இட்ஸ் நாட் த வைரஸ், பட் and we've seen this in COVID-19. So because நாங்க வேக்சின் கொடுக்கல, we're giving people as immune system இது உண்மையான இன்ஃபெக்ஷன் வர்ற மாதிரி ஒரு preparation மாதிரி. In the vaccine, this is what vaccines do. We stimulate the disease, so you can உங்களோட immune system வந்து எப்படி அதை ரியலா வரைக்கல தடுக்கிறதுக்கு உங்களோட இம்யூன் சிஸ்டமை ப்ரிப்பேர் பண்றதுக்காண்டி, அதான் உங்களுக்கு தலையடி, காய்ச்சல், உடம்பு நோ அப்படியான கோவிட் சிம்டம்ஸ் மாதிரி மைல்டா வந்துட்டு ஒரு 2 நாளுக்கு வந்துட்டு போறது நீங்க வேக்சின் போட்டு முடியும். சோ அதே மாதிரி சில பேருக்கு இந்த பெரிகார்டைட்டிஸ், மயோகார்டைட்டிஸ் வந்து ஒரு வேக்சின் சைடு எஃபெக்டா வருது. அது ஏன் வருதுன்னா, real COVID infectionக்கு people can get very severe myocarditis, pericarditis. அது COVID-ன்ற ஒரு side effect, உண்மையான COVID infection. So in the COVID-19 vaccine போடல சில பேருக்கு COVID வர்ற மாதிரி இந்த mild pericarditis, myocarditis வருகிறது. This pericarditis, myocarditis is
inflammation around the heart. So in the heart muscle chutti, almost like a bruise. உங்களோட heart வந்து if you punch your muscle, உங்களோட arm வந்து bruised கொஞ்சம் swollen ஆகி கொஞ்சம் நோய் இருக்கிற மாதிரி vaccine கண்டல் என்று சொல்வார்கள், கண்டல் என்று சொல்வார்கள். அதே மாதிரி இந்த heart சுத்தி அந்த கண்டல் மாதிரி ஒரு feeling. So it's inflammation around the heart. So அந்த symptoms வந்து people get some chest pain, so நெஞ்சு நோ and கொஞ்சம் மூச்சு விட கஷ்டமா இருக்கிறது, அது swelling இருக்கேல மூச்சு விட கஷ்டமா இருக்கிறது. When we check these patients in the hospital, and definitely நானும் சில patients young patients treat பண்ணிருக்கிறேன் as a COVID-19 vaccine side effect with myocarditis or pericarditis. Even the blood test and the myocarditis and the heart enzymes வந்து கூடவா இருக்கலாம், and also ECG எடுக்கல உங்களுக்கு அந்த changes தெரியும் myocarditis pericarditis. But the treatment for that is actually just we give anti-inflammatory, so Advil, aspirin, naproxen போன்ற anti-inflammatories தான் இந்த ட்ரீட்மெண்ட். வேற ஒரு ட்ரீட்மெண்ட்டும் இல்ல. ஆனால் இப்போ நீங்கள் சொல்வது ஒரு மருத்துவராக இருந்து இதுதான் பிரச்சனை என்று கண்டு அடையாளம் காண்கிறீர்கள். ஆனால் இதன் காரணமாக பாதிக்கப்பட்ட ஒரு நபர் நெஞ்சு வலி என்று வருகின்ற பொழுது, நெஞ்சு நோவு வருகின்ற பொழுது அவர் மாரடைப்பு வந்து விட்டது என்று அச்சப்படுவார், அல்லது அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்களும் அப்படித்தான் அச்சப்படுவார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் எவ்வாறு மருத்துவ உதவியை பெற்றுக்கொள்வது? ஒன்றில் இதுவாக இருக்கலாமா என்ற ஒரு அனுமானத்தின் அடிப்படையிலே நீங்கள் சொல்வது போல அட்விலையோ ஆஸ்பிரினையோ உடனடியாக எடுத்துக்கொள்வது சிறப்பா, அல்லது மருத்துவமனைக்கு கொண்டு செல்வதா, அல்லது 911 போன்ற அவசர உதவிக்காக அழைத்து அதன் மூலமாக உதவி கோருவதா? என்றால் இப்பொழுது மருத்துவமனைகளும் கூடுதல் கவனங்களை இந்த மருத்துவ எண்ணிக்கை அதிகரிக்கின்ற பொழுது அவர்களுடைய கவனமும் திசை திரும்பிவிடும். அவை மருத்துவமனைக்கு நீங்கள் சென்றாலும் கூட காத்திருப்பு நேரம் கூடுதலாக இருக்கும். இந்த பிரச்சனைகளுக்கு மத்தியிலே இவ்வாறான நெஞ்சு நோய் வருகின்ற பொழுது இவ்வாறு அதில் இருந்து நாங்கள் எங்களை தற்காத்துக் கொள்ளலாம். Definitely. So உங்களுக்கு இப்படி நெஞ்சு நோய் வந்தால் நீங்கள் ஆஸ்பிரின் அல்லது அட்வில் எடுத்து பார்க்கலாம். அது 1 or 2 ஹவர்ஸ்க்குள்ள அந்த பெயின் வந்து போகவில்லை என்றால் டெஃபினெட்லி நீங்கள் எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட் அல்லது உங்களோட டாக்டர் மூலமாக அதை செக் பண்றது முக்கியம். பிகாஸ் we don't know if it's caused by the vaccine and the side effect, அல்லது உள்ளுக்குள்ள உங்களோட ஹார்ட்ல ஆல்ரெடி ஏதாவது பிரச்சனை இருந்தால். ஆமாம், அதுதான் என்னுடைய கேள்வி என்னவென்றால், இது ஹார்ட் அட்டாக்கா, மாரடைப்பா, அல்லது நீங்கள் சொன்னது போல இன்ஃப்ளமேஷன், வீக்கம் அல்லது கண்டல் போன்ற அந்த தன்மையா என்பதை இவர் இவ்வாறு ஒரு நபர் அடையாளம் காண முடியும்? அது வித்தியாசம் உங்களுக்கு தெரிய மாட்டுது, ரைட்? நெஞ்சு நோ இஸ் நெஞ்சு நோ. சோ நெஞ்சு நோக்கு பல காரணங்கள் இருக்கலாம். சில பேருக்கு கேஸ் ஆசிட் ரிஃப்ளக்ஸ் வந்து அதுவும் நெஞ்சு நோவாக ஃபீல் பண்ணலாம். ஹார்ட் அட்டாக்குக்கும் அதுக்கும் வித்தியாசம் தெரியாம இருக்கலாம் அது பெயினுக்கு. ஈவன் உங்களோட மசில்ஸ் புல் பண்ணி இருந்தா கூட அது நெஞ்சு நோவா இருக்கலாம். So there's lots of reasons நெஞ்சு நோ வர்றதுக்கு. So அது நீங்கள் செக் பண்ணாம மருத்துவ மூலமாக, so ECG, blood test, x-ray செய்யாமல் எங்களால அதை டயக்னோஸ் பண்ண முடியாது. So உங்களுக்கு நெஞ்சு நோய் இருந்தா you can take aspirin or Advil, ஆனா கொஞ்ச நேரத்துக்குள்ள அது உங்களோட பெயின் வந்து worse ஆகிவிட்டா அல்லது ரிசால்வ் பண்ணாம போனால் then நிச்சயமாக எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட் அல்லது டாக்டர் மூலமாக அது சோதிக்கிறது முக்கியம். உங்களுக்கு நெஞ்சு நோய் இருந்தா அது உடனே நீங்க ரெஜிஸ்டர் பண்ற டைம்ல இருந்தே உடனே இசிஜி செய்யப்படும் நீங்கள் டாக்டரை பாக்குறதுக்கு முதலே. சோ அந்த இசிஜிலேயே எங்களுக்கு தெரியும் உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் இருக்கிறதோ இல்லையோன்னு. சோ நீங்க கன நேரம் அதை வெயிட் பண்ண தேவையில்லை. there's எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்டுக்கு வரைக்கும் the serious patients வந்து உடனே எங்களால பார்க்க முடியும். அதனாலதான் the milder casesக்கு கூடுதலாக வெயிட் டைம்ஸ் இருக்கும், because that's just the way we triage the patients. ஆமா, இந்த அஸ்ட்ராசெனகா போன்ற மருந்துகளுக்கு ஏற்பட்ட பாதிப்பை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அது இரத்த கட்டிகள் ஏற்படுகின்றன, அதன் காரணமாக மரணங்கள் சம்பவிக்கின்றன என்ற செய்தி. அதன் காரணமாக அதனை கனடாவில் ரத்து செய்திருக்கிறார்கள். பல ஐரோப்பிய நாடுகளும் அதனை ரத்து செய்திருக்கின்றன. இருந்த போதிலும் நீங்கள் சொன்னது போல எங்களுக்கு கிடைப்பது போன்ற mRNA வேக்சினை பெற முடியாத நிலையில் தான் 3ஆம் உலக நாடுகளை சார்ந்தவர்கள் வறிய நாடுகள் இருக்கின்றன. இந்த அஸ்ட்ராசெனகா போன்ற அந்த மருந்து நிறுத்தப்பட்டதன் பின்னர் ஏனைய தடுப்பூசிகளுக்கு, அது ஃபைசராக இருக்கலாம் அல்லது மொடர்னாவாக இருக்கலாம், அஸ்ட்ராசெனகா போன்ற பக்க விளைவுகளை ஏற்படுத்தி இருக்கிறதா? So mRNA vaccine வந்து மிகவும் very different from the AstraZeneca. இந்த இரத்த கட்டியல் இந்த விஷயம் வந்து
ஃபைசருக்கோ மடர்னாக்கோ நாங்கள் இதுவரை பார்த்ததில்லை. இந்த நீங்கள் தகவல் சொல்லுகின்ற பொழுது இந்த தடுப்பூசிகளை பெறுவதிலே பயப்படுகின்றவர்களிலே குறிப்பாக இந்த கர்ப்பிணி பெண்கள் தங்களுக்கு ஏதாவது ஆகிவிடுமோ அல்லது கருவில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு ஏதாவது ஆகிவிடுமோ என்று அச்சப்படுவதாக, அது தொடர்பில் ஏதாவது தகவல் இருக்கிறதா? அவர்கள் அவ்வாறானவர்கள் எடுப்பதிலே ஏதாவது கவனம் செலுத்த வேண்டுமா? பாதிப்பு இருக்கிறதா? So actually it's the opposite. So pregnant ஆன patients வந்து மிகவும் முக்கியமாக இந்த தடுப்பூசி எடுக்க வேண்டும். ஏனென்றால் pregnant patients are at much higher risk for hospitalization and ICU admission. Because pregnancy நேரம் there's a higher risk of complications. So we've seen unfortunately நிறைய pregnant patients வந்து அங்க ஹாஸ்பிடலுக்கு அட்மிட் பண்ண வேண்டியிருக்கு. ஏனென்றா அவர்கள் தடுப்பூசி எடுக்க பிரெக்னென்ட் ஆயிருக்கிறபடியா பயப்பட்டு எடுக்காம விட்டு போய் அவர்களுக்கு சிவியர் கோவிட் இன்ஃபெக்ஷன் வந்து ஈவன் அவன் பேபி கூட பாதிக்க இருந்திருக்கிறது. ஸோ மிகவும் முக்கியம் பிரெக்னென்ட் ஆயிருக்கிற பேஷண்ட்ஸ் வந்து இந்த COVID-19 வேக்சின் எடுக்கிறது மிகவும் முக்கியம். அதே போன்று ஒவ்வொரு நோய்களுக்காக சிகிச்சை பெறுகின்றவர்களுக்கும் அச்சம் இருக்கிறது. என்னுடைய இம்யூன் பாதிக்கப்பட்டிருக்கிறது, ஒருவேளை இந்த சிறுநீரக மாற்று சத்திர சிகிச்சை செய்தவரோ அல்லது வேறு சத்திர சிகிச்சை செய்தவர்களோ அல்லது வேறு நோய்களுக்காக நீரிழிவு போன்ற நோய்களுக்காக மருத்துவங்களை எடுக்கின்றவர்களோ இதை எடுத்தால் அதனால் பக்க விளைவு வந்துவிடும் என்று அச்சப்படுகின்றவர்கள் இருக்கிறார்கள். அது தொடர்பில் உங்களுடைய பதில் என்ன? அதுவும் exact same idea. It's opposite. உங்களுக்கு இம்யூன் சிஸ்டம் வீக்கா இருக்கிறவர்கள் கீமோதெரபி ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவர்கள் மிகவும் முக்கியமாக இந்த தடுப்பூசி எடுக்க வேண்டும். ஈவன் பூஸ்டர் எடுக்கிறது ஈவன் மோர் இம்பார்ட்டன்ட். ஏன்னா உங்களுக்கு தான் கூட ஹையர் ரிஸ்க் இருக்குது இந்த வேரியன்ட் அண்ட் COVID-19 இன்ஃபெக்ஷன் வந்தால் காம்ப்ளிகேஷன்ஸ், சைட் எஃபெக்ட்ஸ் அண்ட் ஹாஸ்பிட்டலைசேஷன்ஸ் வர சான்சஸ் வந்து கூடுதலாக இருக்கிறபடியா சில பேஷண்ட்ஸ் வந்து கீமோதெரப்பி அல்லது லைக் ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், இன்ஃப்ளமேட்டரி பவுல் டிசீஸ், இம்யூனோதெரப்பி எடுக்கிற பேஷண்ட்ஸ் வந்து சில பேர்கள் வந்து அந்த ட்ரீட்மெண்ட் வந்து ஆல்சோ இம்யூன் சிஸ்டம் அஃபெக்ட் பண்றபடியா உங்களோட ஸ்பெஷலிஸ்டோட கதைச்சு அந்த ட்ரீட்மெண்ட் இந்த டைமிங்கை அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் rheumatoid arthritis and the biological agents எடுக்கிற சில பேஷண்ட்ஸ் வந்து ஒரு 2 weeks the treatment in the 2 weeks-க்கு பிறகு அந்த time in between அந்த COVID-19 booster இல்ல வேக்சின் எடுக்கலாம். ஸோ அப்படி வந்து ஸ்பெஷலிஸ்ட் மூலமாக அந்த பூஸ்டர் இந்த டைமிங் அல்லது வேக்சின் இந்த டைமிங்கை அட்ஜஸ்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி இந்த வேக்சினை பெற முடியும். Same thing with chemotherapy patients. So we've had lots of studies and lots of patients இப்படியான cases எப்படி அவைய சேஃபா இம்யூன் சிஸ்டம் ப்ரொடெக்ட் பண்றதுக்கு எப்படி சேஃபா இந்த மெடிகேஷன்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணி டைமிங் அட்ஜஸ்ட் பண்ணி இந்த தடுப்பூசி கொடுக்க ஏழுமண்டு எங்களுக்கு நிறைய கைட்லைன்ஸ் அண்ட் ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோகால்ஸ் இருக்குது. இப்பொழுது இந்த வயதில் என்பது 5 வயதில் இருந்து ஆரம்பித்திருக்கிறது தடுப்பூசி வழங்குவதற்கு. சிறுவர்களுக்கு அல்லது குழந்தைகளுக்கு, கை குழந்தைகளுக்கு இன்னும் தடுப்பூசிகள் வழங்கப்படவில்லை. அவர்களுடைய ஆபத்து நிலை என்ன? 5 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு இந்த தடுப்பூசி வழங்குகின்ற வயதிலேயே எட்டாதவர்களுக்குரிய ஆபத்து நிலை என்ன இந்த ஓமிக்ரோன் திரிவின் காரணமாக? So we know that generally the COVID-19 infection எல்லா வேரியன்ட்ஸும் எல்லா வேவ்ஸ்லயும் நாங்க பார்த்திருக்கிறோம். The children in the severity வந்து மிகவும் குறைவாக இருக்கிறது. So especially healthy young children. So அவர்களுக்கு COVID-19 வந்தால் பல பிள்ளைகளுக்கு சிம்டம்ஸே இருக்காம போய்விடுறது. அண்ட் பல பிள்ளைகளுக்கு 1 நாள் 2 நாள் காய்ச்சல் வந்து அல்லது மைல்ட் ரனி நோஸ் அல்லது ஒரு காஃப் வந்துட்டு ட்ரீட்மெண்ட் இல்லாமே அவர்களுக்கு இந்த இன்ஃபெக்ஷன் வந்து COVID-19 இன்ஃபெக்ஷன் கிளியர் போய்விடுறது. ஸோ இதுல பல பேருக்கு பின்ன அப்ப COVID-19 இன்ஃபெக்ஷன் பிள்ளைகளுக்கு பெருசா பாதிப்பு இல்லை. ஸோ நாங்கள் ஏன் எங்களோட பிள்ளைகளை இந்த தடுப்பூசி போட்டு அந்த கேள்விதான் அடுத்த கேள்வியாக என்னிடமிருந்து என்றால் அதைத்தான் சொல்லுகிறார்கள் என்றால் சிறுவர்களுக்கு இயற்கையாகவே அந்த எதிர்ப்பாற்றல் இருக்கிறது, பிறப்பொருள் எதிரி பலமாகவே இருக்கிறது. அவை தேவையில்லாமலேயே அவர்களுடைய அந்த இம்யூன் சிஸ்டத்தை நாங்கள் பாதிக்க வைக்க வேண்டும். அவர்களுடைய அந்த இயற்கையாக போராடுகின்ற ஆற்றலை நாங்கள் பலவீனப்படுத்தக்கூடாது. அதே நேரத்தில் இதனுடைய பக்க விளைவுகள் எவ்வாறு வரும் என்பது எங்களுக்கு தெரியாது. ஆகவே நாங்கள்
நாங்கள் பெற்றுக் கொடுக்கிறோம், ஆனால் பிள்ளைகளுக்கு போட மாட்டோம், அவர்களை கொண்டு போக மாட்டோம் என்று சொல்லுகின்றவர்கள் இருக்கிறார்கள். நிச்சயமாக. And இந்த கேள்விகள் also very very valid and reasonable கேள்விகள். ஏனென்றா நானும் ஒரு தாய், எனக்கும் 2 பிள்ளைகள் இருக்கிறேன். So it's an important கேள்வி. எங்களுக்கு என்னென்றாலும் போட்டுட்டு நாங்க வேலைக்கு போகணும், இதுக்கு போகணும். பட் நாங்கள் எங்களோட பிள்ளைகளுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம், அல்லது போடாம விடுவோம். ஏனென்றா அவர்களுக்கு சிவியரா COVID-19 இன்ஃபெக்ஷன் தொத்த மாட்டுது, ஏன் இது தேவையில்லாம இந்த ஊசி போடுவான் அண்டு பல பேர் இருக்குன. ஸோ ஐ அண்டர்ஸ்டாண்ட். பட் இதுக்கு ஏன் ஊசி போடணும்னு நிறைய காரணங்கள் இருக்குது. முக்கியமான ஃபர்ஸ்ட் ஒன் வந்து, although COVID-19 இன்ஃபெக்ஷன் அநேகமான பிள்ளைகளுக்கு பாதிக்காம விட்டு severe complications ஒன்றும் இல்லாம இருந்தால் கூட we still have some patients who die. Not many, but some patients die from COVID-19 infection. So அது முக்கியமானது. Most of those children ஏதாவது அவர்களுக்கு வேறு ஏதாவது medical complications அநேகமா இருக்கிறது. But சில patients வந்து we don't know why they're healthy-ஆ இருந்திருக்கின. சில வேளை எங்களுக்கு தெரியாமலே அவர்களுக்கு வருத்தங்கள் உள்ளுக்குள்ள இருந்துட்டு போய்விடலாம். And அவர்களுக்கு COVID-19 இன்ஃபெக்ஷன் தொத்தைக்குள்ள very severe infection வந்து multi organ failure. சில பேஷண்ட்ஸ் கூட ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் செய்ய வேண்டி வந்தது COVID-19 இன்ஃபெக்ஷன் வந்து சின்ன பிள்ளைகளுக்கு. ஸோ அப்படி சில பேருக்கு very severe infection வரலாம். ஸோ அது ஒரு முக்கியமான காரணம். ரெண்டாவது காரணம் வந்து பிள்ளைகள் are a very big reason why COVID-19 infection பரவுறது. Because இப்ப ஹாலிடேஸ்க்கு முதல் more than 1/3 of the new cases was from school transmission. So அது ஒரு முக்கியமான காரணம், right? So it's very easy. நாங்கள் மற்ற adults ஓட interact பண்ணிக்கல, மாஸ்க் போடுவோம், டிஸ்டன்ஸ் பண்ணுவோம், வேலைக்கு போய்க்கல கேர்ஃபுல்லா இருப்போம், we can work from home. ஆனா பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போய் வரைக்கல is very difficult, especially small children. Mask எந்த 4 வயது பிள்ளை, the moment she's going up the steps of school already mask கலந்துட்டது. So that's, I mean, you can't blame the children. Normal adults say most of the time ஒழுங்கா மாஸ்க் போடாம தான் இருக்கீங்க. கீழே எடுத்து விடுவார்கள் என்று கேட்டால் எனக்கு தெரியாது, தானா கலந்து விழுந்துட்டுன்னு சொல்லுவாங்க. எங்களுக்கு தெரியாம அது ஸ்லிப் பண்ணி போற. அப்ப பிள்ளைகளை அதை எக்ஸ்பெக்ட் பண்றது is too much. So that's the first thing. Second thing is, பிள்ளைகளுக்கு இன்ஃபெக்ஷன் வந்தால் அவர்கள் நாங்கள் வீட்டை இருக்கேக்கல we're not going to wear masks and gloves. எங்களோட பிள்ளைகளோட நாங்க interact பண்ணிக்கல, right? So that's why close contactsக்கு தான் கூட இந்த இன்ஃபெக்ஷன் பரவுறது, right? So பிள்ளைகள் வீட்டை கொண்டு வந்து ஸ்கூல்ல இருந்து கொண்டு வந்து பேரண்ட்ஸுக்கு பாஸ் பண்ணி, கிராண்ட் பேரண்ட்ஸுக்கு பாஸ் பண்ணி, மற்ற ஃபேமிலிஸுக்கு பாஸ் பண்ணி, அப்படி there's a lot of transmission, especially now. And adults எல்லாம் வேக்சினேட் பண்ணினபடியா adultsல இருந்து ஸ்ப்ரெட் பண்றது குறைவா இருந்து unvaccinated children மூலமாக கூட ஸ்ப்ரெட், especially through the schools இருக்கிறது. The other main problem is பிள்ளைகளுக்கு இந்த the more we spread within the children, unvaccinated children, over a time of the 2 cases or classroomல வந்தா அந்த classroom shut down பண்ணுது 2 weeksக்கு. So அதால பிள்ளைகளோட education பாதிக்கப்படுகிறது. If you see in the university, Queen's University outbreak ஆல exams cancelled, finals are cancelled. So many problems. I mean, the education affect பண்ணுறது. So அது vaccinate பண்ணுறது மிக முக்கியம் to keep the schools open. We don't want to close down the schools. And if all the children are vaccinated, then there's going to be less spread and less people being sick. And நாங்கள் ஸ்கூல்களை திறந்து வச்சிருக்கலாம். So அது ஒரு முக்கியமான காரணம் பிள்ளைகளை vaccinate பண்றது, right? And also அவர்கள் மற்ற extracurricular activities-ல participate பண்ணலாம். Sports and dance and all the other events-க்கு fully vaccinated பண்ணின children வந்து they have more access to all of these other activities. So அதுவும் மிகவும் முக்கியம். அவர்களின் mental health and social health and education maintain பண்றதுக்காண்டி பிள்ளைகளை vaccinate பண்றது மிகவும் முக்கியம். மூணாவது காரணம் வந்து in the US more than 7 million children have been vaccinated between 5 and 11 years old. 12 to 17 other many more million, but already 7 million children US-ல Pfizer dose போட்டாச்சு 2 டோஸும்.
one, at least one, but most of them 2 dose போட்டுட்டேன். And there's been no deaths from the vaccine. இதுல இந்த தொற்றிலிருந்து பாதுகாப்பதற்காக பூஸ்டர் ஷாட் என்று சொல்லப்பட்டாலும் கூட, அது பாதுகாப்பு அளிக்கிறது என்றாலும் கூட, அண்மையிலே அமெரிக்காவிலே மேற்கொள்ளப்பட்ட ஒரு ஆய்வின் மூலமாக வந்திருக்கக்கூடிய செய்தி, நீங்கள் 2 டபுள் ஷாட், இந்த ஃபுல் வேக்சின் என்று சொல்லப்படுகின்ற டபுள் ஷாட்டை எடுத்து 3ஆவதாக COVID-19 தாக்கம் வருமாக இருந்தால், அது பிரேக் த்ரூ செய்வதாக இருந்தால், உங்கள் உடல் சூப்பர் இம்யூனிட்டி என்ற ஒரு பவரை பெறும், மிகச்சிறந்த வலிமை மிக்கதாக அது இருக்கும் என்றவர்கள் சொல்லுகிறார்கள். இது ஒரு ஆய்வின் மூலமாக அமெரிக்காவிலே ஒரிகன் ரிசர்ச்சர்ஸ் ஆய்வாளர்கள் மேற்கொண்ட தரவின்படி சொல்லுகிறது. அதில் அவர்கள் சொல்லுகிறார்கள், அது எவ்வாறு அது வலிமை மிக்கதாக இருக்கும் என்றால், சில வீடுகளிலே 1000% அளவுக்கு கூடுதலான பவரை கொடுக்கும் உடலுக்கு என்று சொல்லுகிறார்கள். அப்ப இந்த இவ்வாறான தரவுகளை படிக்கின்றவர்களுக்கு அப்ப 3ஆவது பூஸ்டர் ஷாட்டை விட COVID-19 வர்றது சிறப்பு தானே, பெட்டர் தானே என்று நினைக்கின்றவர்களும் இருக்கிறார்கள். இது தொடர்பில் உங்களுடைய கருத்து என்ன? So அவர்களுக்கு don't worry, நிச்சயமாக Omicron தொத்தத்தான் செய்யும். So they will get their natural immunity. We call it hybrid immunity. So hybrid immunity வந்து vaccine இந்த immunityயோட natural immunity. So உங்களுக்கு COVID-19 infection வந்து உங்களுக்கு இப்ப multi-level immunity வரும். So this is how the pandemic is going to end. So we call this the beginning of the end. So the pandemic will become an endemic. So hopefully in the Omicron then kadasi serious variant irukkrande we're hoping, right? Because at some point in the next few months ellarkum Omicron வரப்போதுதான் செய்யும். உங்களுக்கு vaccine immunity irundu Omicron infection vanda, yes, you will have superior immunity. But if you are unvaccinated, உங்களுக்கு ஒரு வேக்சினும் தடுப்பூசி போடாம விட்டு உங்களுக்கு Omicron வந்தால், you still have a risk, 15 times risk of getting sick and hospitalized, and a higher risk of dying from natural infection. So, but once you get உங்களுக்கு COVID-19 தடுப்பூசி இருந்து பிறகு உங்களுக்கு COVID-19 infection வந்தால், most likely மைல்டா வந்து போகும், ஒரு cold and flu மாதிரி. Then hopefully in the future உங்களுக்கு வேற variants வந்தா கூட உங்களுக்கு you have multi-level immunity for the future. But the main base, the foundation வந்து is the vaccine. வருவது வரட்டும், எந்த நேரத்திலும் வரட்டும். ஆனால் பூஸ்டர் ஷாட்டை அல்லது 3 தடுப்பூசிகளையும் பெற்று வைத்திருந்தால் நீங்கள் அதிலிருந்து பாதுகாக்கப்படுவீர்கள். மருத்துவமனைக்கு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை, இறக்க வேண்டிய அவசியம் இல்லை, அது பாதுகாக்கப்படும் என்பது உங்களுடைய கருத்தாக இருக்கிறது. இருந்த போலும் அந்த 3ஆம் வகுப்பு கேள்வி மாதிரி, டீச்சர் நீங்க அப்படி சொன்னீங்க, நான் இப்படி வருது அந்த மாதிரி, நீங்க இவ்வளவு தூரம் நீங்க ஒரு மணித்தேலமா பேசியிருந்தாலும் கூட இறுதியாக எல்லாருக்கும் பெறத்தானே போகுது, அவ பிரேன் ஊசி போடுவான் என்று இறுதியாக அந்த லாஸ்ட் பெஞ்சில் இருக்க ஒரு மாணவன் கேட்பான். சரியா? அது மாதிரி எல்லோருக்கும் எல்லா நேரத்திலும் பெறத்தான் போகிறது என்றால், ஊசி போட்டும் பெறத்தான் போகிறது என்றால் நானே போட வேணும் என்ற கேள்வி அடிக்கடி வரும். அது எங்களுடைய நிகழ்ச்சிகளும் கூட இது பற்றி இது நாங்கள் பேசுகின்ற பொழுதோ சொல்லுகின்ற பொழுதோ அதை சொல்லுகிறவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு உங்களுடைய பதில் என்ன? Yeah, எல்லாருக்கும் தான் especially this variant எல்லாருக்கும் தான் வரத்தான் போகிறது. ஆனால் it's your choice. நீங்கள் இந்த வேவ்ல எந்த பக்கம் இருக்க போறீங்க? 2 பக்கம் இருக்கிறது. ஒன்று, நீங்கள் 2 அல்லது 3 டோஸ் போட்டு வேக்சின் போட்டு உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் வந்தா நீங்கள் ஒரு 2 நாள் லீவ் எடுத்து நல்லா ஸ்டீம் பிடிச்சு Tylenol, Advil எடுத்து ரெஸ்ட் பண்ணி ஒரு 2 days Netflix பார்த்து you'll be okay after a couple of days. Or நீங்க வேக்சின் போடாம சூஸ் பண்ணி இருந்தால், okay, பெரட்டும் கோவிட் அண்ட் இருந்தால், then you will most likely higher chance உங்களுக்கு severe infection வந்து ஆக்சிஜன் தேவைப்பட்டு ஹாஸ்பிட்டலைஸ் பண்ற சான்ஸ் வந்து கூட இருக்கிறது. So that's the difference. Yes, எல்லாருக்கும் வரத்தான் போறது, ஆனா எப்படி வரப்போகுதுன்னு அது உங்களோட கையில தான் இருக்கிறது. நன்றி டாக்டர் கண்ணா வேலா. இன்றைய நிகழ்ச்சியிலும் கலந்து கொண்டு மக்களுக்கு தெளிவுபடுத்தியமைக்காக, இந்த பண்டமிக் காலத்திலே உலக தொற்று காலத்திலே அவ்வப்பொழுது இணைந்து கொண்டு
நேர்களுக்கு பல கேள்விகளுக்கும் நீங்கள் தெளிவை வழங்கியிருக்கிறீர்கள். இன்றைய நிகழ்ச்சியிலும் இணைந்திருக்கிறீர்கள். நான் உண்மையில் எதிர்பார்த்திருக்கவில்லை மீளவும் இவ்வாறான ஒரு இக்கட்டான நிலையிலே பேசுவோம் என்று. கடந்த முறை நாங்கள் பேசிய பொழுது இருந்த சூழ்நிலையை பார்க்கின்ற பொழுது மீளவும் நாங்கள் வேறு விடயங்களுக்காக பேசுவோம், ஆனால் இவ்வாறான விடயங்களுக்காக பேச மாட்டோம் என்ற நம்பிக்கையோடு இப்பொழுது விடை தருகிறோம். உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் நன்றி டாக்டர் கண்ணா வேலா. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.